ஸ்டாக் மார்க்கெட்னா கேம்பிளிங், அதாவது சூதாட்டம், லாட்ரி சீட் வாங்குற மாதிரி, குதிரை ரேஸில் கட்டுற மாதிரி, அது மாதிரி நிறைய வந்து ஒரு பேச்சுகள் அடிபடுது. ரியாலிட்டியில் ஸ்டாக் மார்க்கெட் வந்து சூதாட்டம் தானா, அதில் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு சூதாட்டமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது முக்கியம். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ரைட்? அந்த கம்பெனிக்கு வந்து பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, என்ன பண்ணணுன்ற கிளாரிட்டி இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபண்டு பத்தலை. இப்போ அவங்க பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஃபண்டு பத்தலை. இந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபண்டு வந்து வெளியில் தேவை அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க. ஒன்று வந்து பேங்க்கில் போய் லோன் வாங்கலாம். பேங்க்கில் போய் லோன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க வந்து அசலையும் கட்டணும், அதுக்கு வந்து மந்த்லியோ அல்லது இயர்லியோ வட்டியும் கட்டிட்டு வரணும். செகண்ட் ஆப்ஷன், வெளியில் ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட போயிட்டு கடனாக வாங்கிட்டு வரலாம். கடனாக வாங்கினாலும் இவங்க இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த பணத்தையும் ஃபுல்லாக ரீபேமெண்ட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா ரீபேமெண்ட்ன்றது வந்து ஒரு முக்கியமாகுது, அந்த பணத்துக்கு வட்டி கொடுக்கணுன்றது வந்து ரொம்ப முக்கியமாகுது. அந்த கம்பெனியினுடைய பிஸ்னஸ்னுடைய எக்ஸ்பென்ஷனை பற்றிய ஒரு கிளாரிட்டி இருந்தாலும், நல்ல ஒரு ரோட் மேப் இருந்தாலும் கூட, ஸோ அவங்களுக்கு வந்து சரி இந்த மந்த்துக்குள்ளே வந்து இவ்வளோ பணம் எடுத்தேன், இவ்வளோ லாபம் எடுத்தேன், இதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆகும். ஏன்னா அவங்க வட்டியும் கொடுக்கணும், அசலையும் கொடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலை வருது. இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸை வந்து கூப்பிட்றாங்க. அதாவது வந்து என்கிட்ட வந்து ஐடியா இருக்குது, நான் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், ஸோ என்கிட்ட வந்து பார்ட்னராக வந்து சேர்ந்துக்கோங்க, உங்களோட பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கம்பெனி வளர்ந்ததுன்னா உங்களுக்கும் லாபம், கம்பெனி நஷ்டமாச்சுன்னா உங்களுக்கும் நஷ்டம். அதாவது இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் போகிற பணத்தை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, பட் ஆனால் அவங்க கடனாக அதை வாங்கலை. ஓகே, இப்போ அந்த கடன்ற வார்த்தையை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸோட அமௌண்ட்டை எடுத்து அந்த பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான். 10 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அந்த 10 பேருக்கும் பிரிஞ்சு போகும். அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நடக்குது. கம்பெனி வந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை ஒரே ஆளுக்கிட்ட ஒரு ஷேராக வாங்காமல் சின்ன சின்னதாக பிரித்து ஒரு ஸ்டாக் அப்படி 2 ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஷேருக்கு ஒரு செட்டன் ப்ரைஸை வந்து செட் பண்ணி அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து அதை சேல் பண்ணுறாங்க. இதை வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸோ அல்லது எஃப்ஐஐயோ டிஐயோ யார் வேணாலும் அதை வந்து போய் வாங்கலாம். இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகுறீங்க, ஒரு இன்டைரக்ட் பார்ட்னர் ஆகுறீங்க. ஒரு கம்பெனியினோட பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை வந்து சூதாட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, அது பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் லாபமாச்சுன்னா உங்களுக்கு லாபம், அந்த பிஸ்னஸ் வந்து நஷ்டமாயிடுச்சுனாக்கா உங்களுக்கு நஷ்டம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் லாபமும் கொடுக்காது, ஒரே நாளில் நஷ்டமும் கொடுக்காது. பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஓவர் த பீரியட். ஸோ எவ்ரி குவார்ட்டர் வந்து பிஸ்னஸ்னுடைய மாடல் வந்து சேஞ்ச் ஆகும், அவங்களோட சேல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், அது எப்படி நடக்குது அப்படின்றது எல்லாமே எவ்ரி குவார்ட்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து சேஃபாகவும் இருப்பாங்க, அவங்க பணமும் வந்து சேஃபாக இருக்கும், அதே சமயம் வளர்ந்துக்கிட்டு வரும். இது எப்போ சூதாட்டம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்ட்ராடே அப்படின்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ட்ரேடிங். இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக்லாம் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பை பண்ணுறது, இது வந்து கிட்டத்தட்ட குதிரை ரேஸில் பணம் கட்டுற மாதிரி தான். ஒரு வேளை அது அவங்களுடைய டைரக்ஷனுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களோட அசம்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அது இன்றைக்கி லாபம் உள்ள நாளாக முடியும். ஒருவேளை அவங்களுக்கு அசம்ஷனுக்கு ஆப்போசிட்டாக அந்த மார்க்கெட் போகுது அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ அவங்க வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தவன் லூஸ் பண்ணுவான், ஒருத்தன் வின் பண்ணுவான். ஒருத்தவன் லூஸ் பண்ணுற மணி வின் பண்ணுறவன்ட்ட போகும். ஸோ வின் பண்ணுறவன் நாளைக்கு லூஸ் பண்ணானாக்கா திருப்பி லூஸர்கிட்ட வரும். ஸோ இப்படி வந்து மாறி மாறி பணம் வந்து இங்கேயும் எங்கேயுமா போயிட்டு இருக்கும். இதில் மெஜாரிட்டி ஆஃப் த வந்து லூஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் பிக் பிளேயர்ஸ் இருக்கானுங்க, அதாவது பெரிய பணத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறவங்க இருக்காங்க, அவங்க தான் பிக் பிளேயர்ஸ். அதாவது பிக் பிளேயர்ஸ்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து அவன் ஒரு பையோ ஒரு செல்லோ அடிக்கிறான்னு சொன்னாக்கா அவன் மல்டி க்ரோர்ஸில் பண்ணுவான். அவன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய பெரிய கேண்டில்ஸ் எல்லாமே வந்து அவன் பை பண்ணும்போதும் செல் பண்ணும்போதும் நடக்கிறது. ஸோ அதனால் வந்து அவன் பையோவில் செல்லோ பண்ணானாக்கா மார்க்கெட் அவன் எந்த டைரெக்ஷனில் போடுறானோ அந்த டைரெக்ஷனில் தான் போகும். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஹெவியாக அவங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதிலேருந்து சிம்பிளாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கேம்பிளிங் கிடையாது, அது கேம்பிளிங்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமும் கிடையாது. இது எப்போ கேம்பிளிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரியான கிளாரிட்டி இல்லாமல், நல்ல ஒரு புரிதல் இல்லாமல், டைரெக்டாக போய் ஆப்ஷன் ட்ரேடிங்லேயோ அல்லது இன்ட்ரா ட்ரேட்லேயோ பணம் வந்து நிறைய வேணும் அப்படின்ற கிரிடியில், ஒரு பேராசையில் ஒரு பையோ அல்லது செல்லோ பண்ணி இன்றைக்கி உள்ளவே லாபம் பார்க்கணும் அப்படின்னு பண்ணும் பொழுது, ஸோ அது வந்து குதிரை ரேஸ் மாதிரி ஒரு கேம்பிளிங்காக மாற்றப்படுது. ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பிளேஸ். அதில் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது கேம்பிளிங்காக ஆகாது. அதே சமயம் நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இன்ட்ரா ட்ரேடிங் அதெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து ஒரே நாளில் எனக்கு லாபம் வேணும் வாங்கி விற்கணும் அப்படின்னு போனீங்கன்னாக்கா அது கிட்டத்தட்ட கேம்பிளிங் மாதிரி தான். நீங்கள் வந்து உங்கள் மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் உங்கள் பக்கம் இருந்துச்சுனாக்கா லாபம், இல்லைன்னா நஷ்டம்.
ஸோ அதனால் வந்து இன்ட்ராடேவே பண்ணக்கூடாதா அல்லது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டாக்கா ஸோ அதுவும் பண்ணலாம். பட் அது பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு சரியான புரிதல் இருக்கணும், உங்களுக்கு அதை பற்றிய கிளாரிட்டி இருக்கணும். ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்னுடைய சார்ட் பேட்டர்ன் எப்படி இருந்தது, அது எப்படி மூவ் ஆச்சு அப்படின்ற கிளியர் வியூ இருக்கணும். ஸோ இந்த ட்ரெண்டு வந்துச்சுனாக்கா ஸோ இந்த ட்ரெண்டு வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதே சமயம் நேற்று வந்து ஒர்க் ஆன ட்ரெண்டு லாஸ்ட்டு 5 இயர்ஸாக ஒர்க் ஆன ட்ரெண்டு இன்றைக்கி ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கேரண்டி இல்லை, வாரண்ட்டி இல்லை. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் இன்னைய மார்க்கெட் இது வந்து 5 இயர்ஸ் மார்க்கெட் கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி ட்ரெண்டு ரிப்பீட் ஆகுன்ற அசம்ஷனில் தான் நம்ம போய் ட்ரேடிங்கே எடுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேடிங்கில் போயிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்டராக மாறி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைம் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பாய்.